மழை நிவாரணப் பணிகள், வாக்குகள் எண்ணும் பணிக்காக மாநகராட்சி ஊழியர்களை ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுப்பது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக பார்ப்போம். பாதுகாப்பு நம்ம துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு வித் க்ளோஸ் சர்க்கிட் டிவி மானிட்டரிங்குடன் சேர்த்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். இதுக்கு about 900 ஸ்டாஃப் நம்ம இந்த வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளோம். இதுக்கு 20% நம்ம ரிசர்வ்ல வச்சிருக்கோம். 16 3 இடங்கள்ல. கவுண்டிங் ஹால்ல ப்ராப்பரா பேரிகேடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட இந்த வயர் மெஷ் நம்ம போட்டுள்ளோம். ஒவ்வொரு டேபிளுக்கு ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர், ஒரு கவுண்டிங் அசிஸ்டன்ட், ஒரு அப்சர்வர், மைக்ரோ அப்சர்வர் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில பிளஸ் இந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் அவங்க முன்னிலையில தான் இந்த கவுண்டிங் நடக்க போகுது. ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலுக்கு தனிப்பட்ட முறையில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கவுண்டிங் அப்சர்வர் நியமித்துள்ளார்கள். ஸோ அவங்க அந்த கவுண்டிங் ஹாலே இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் ஆரோ இந்த ப்ராசஸ் முடிப்பார். ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்புறம் டைமிங் ஒவ்வொரு இவிஎம்ல எத்தனை பேர் இருக்காங்கிறது பத்தி டிசைட் ஆகும். ஒவ்வொரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ரிசல்ட் வெளியே அனௌன்ஸ் பண்ணப்படும். ஓகே, 14 டேபிள் 14 டேபிள். எக்ஸ்ட்ரா அதுல எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அங்கிற மேல டிபெண்ட் ஆகும். ஒரு ரவுண்டுக்கு 14. சரி, ரெயின் பத்தி பேசலாமா? கடந்த 24 மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் 12 to 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. எல்லா சப்வேஸுமே கண்டினியூஸா பம்ப்ஸ் ஆபரேட் பண்ணிட்டு கிளியரா வச்சிருக்கின்றோம். எந்த சப்வேலுமே இப்போ டிராபிக் எதுவுமே பிளாக் ஆகல. எல்லா சப்வேலுமே டிராபிக் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா 44 மரங்கள் கீழே விழுந்துள்ளன. இது எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ வரைக்கும் எந்த தாழ்வான பகுதியிலுமே மக்கள் எவாக்குவேட் பண்ற அளவுக்கு எங்கேயுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லை. ஆனா ரிலீஃப் சென்டர்ஸ் 17 இடங்கள்ல நம்ம தயார் நிலையில வச்சிருக்கின்றோம். இந்த இடத்துல மக்கள் தங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கின்றோம். அவங்க தங்க வச்ச பிறகு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் கூட நம்ம செஞ்சுள்ளோம். இது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் சார்பாக சூப்பர் சக்கர்ஸ், டீசல்டிங் மெஷின்ஸ், சுவர் லாரிஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணிட்டு மாநகராட்சியின் சார்பாக 112 பம்ப் செட்ஸ் பயன்படுத்தி ஸ்டாக்னேஷன் வாட்டர் இருக்கிற இடங்கள் எல்லாமே தண்ணீரை வெளியேற்ற வேலைகள் இப்போ நடைபெற்று வருகின்றன. இது இல்லாமல் என்டிஆர்எஃப் லாஸ்ட் நைட் சென்னைக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணி ஸ்டாண்ட் பைல நம்ம வச்சிருக்கின்றோம். எஸ்டிஆர்எஃப் கூட ஸ்டாண்ட் பைல இருக்காங்க. என்டிஆர்எஃப் 10 இன்ஃபிளேட்டபிள் போட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா 12 போட்ஸ் நம்ம இந்த ஃப்ளட்டட் பிளேசஸ்ல நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கின்றோம். இது எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாண்ட் பைல இருக்கு. சோ தட் தேவைப்பட்ட ஜீரோ ரெஸ்பான்ஸ் டைம்ல நம்ம இது பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கின்றோம்.
மின்வெட் வந்து இபி அவங்க சரியான விளக்கம் சொல்லுவாங்க. நார்மலி வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுல மழை நேரங்களில் வந்து மக்கள் பாதுகாக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன் வந்து இபி வில் பி ஏபிள் டு டெல் யூ பெட்டர். 120 பேர் வந்திருக்காங்க. என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் வந்து 6 டீம் வந்திருக்காங்க. 20 பேர். அது காமனா கார்பரேஷன்ல வந்து 1913 நம்ம வச்சிருக்கோம். அதே எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். எல்லா இடங்களிலும் இருக்கு. வாட்டர் ஸ்டாக்னேஷன்னா பேசிக்கலி ரன் ஆஃப் வாட்டர் ரோட்ஸ்ல தான் நம்ம அதிகமா ஸ்டாக்னேஷன் காணப்படுகிறது. இது வந்து 190 பிளேசஸ்ல இருந்தது. 110க்கு மேல நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னும் 80 இடங்கள்ல இருக்கு. இது கிளியர் பண்றதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல் ஜோன்ஸ் ஆர் தேர். நம்ம வந்து ஆல்ரெடி மேப்பிங் படி எந்தெந்த இடத்துல வந்து தாழ்வான பகுதி இருக்கிறதுங்கிறது மேப்பிங் பண்ணி எல்லா கார்பரேஷன் ஆபீசர்ஸ்க்கு நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். தமிழக அரசு வந்து கார்பரேஷன்ல இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஜோனுக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஃபீல்ட்ல இருக்காங்க. எந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கு, அந்த இடத்துல அந்த வாட்டர் வந்து வெளியேற்றதுக்காக எந்த ஒரு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கிளியர் பண்ணணும், எந்த ஒரு ஓபன் சேனல் வெட்டணுங்கிறது அவங்க அந்தந்த இடத்துல வந்து அதுக்கு தேவையான டிசிஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இருக்கலாம். நம்ம we will be clearing it. சொன்னேன் ஆல்ரெடி. I told 17 places relief camps are ready. Thank you. அது வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம what all the corporation என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அது we are sharing it with you for your information. Thank you.